அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், காதல், திருமணம், கல்வி இது மாதிரியான பல விஷயங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசிநாதன் பனியோடு புதன் இருக்கிறாருங்க. குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிதி வசதிகள் பெருகுங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டுங்க. சேமிப்புகள் சாத்தியம் உண்டு. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருங்க. தம்பதிகளுக்கு குழந்தை பேர், அதாவது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சொந்த வீடு சிலருக்கு அமைய இருக்கு. 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ராகு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சாதகமான கிரக நிலை அல்லங்க. தொழில் செய்பவர்களுக்குள் போட்டிகள் அதிகரிக்கும். 3வது மனிதர்களால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பு உள்ளது என்பதால எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசி கேது இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்தில் சூரியன். சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போகும். அதனால் எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளித்து விடலாங்க. சற்று சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அதே போல கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளில் இறங்கலாங்க. சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால்
இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மற்றவர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்காமல் நீங்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் சுக்கிரனும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக லாபமும் பெருக இருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அந்நிய நாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு கையெழுத்தாகும். இது நிறுவனங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாங்க. அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை தன் சுப பார்வையால் பலப்படுத்துவதால் எதிர்பாராத வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சனி பகவான் ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் வெளிநாடு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல ஆர்வத்தோடு மேலிடு ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகமும் கிடைக்க இருக்குது. உயர்கல்விக்கு பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் கடின உழைப்பு இருக்குங்க. இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலும் கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் புதிய வஸ்திரங்கள் வெள்ளி பொருட்கள் சேர்க்கை பாக்கியம் கிடைக்க இருக்குது. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மனதிற்கு நிறைவளிக்கும் மணவாளன் அமைய இருக்கிறாரு. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.